வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலாளர் சாய்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பணியின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்தும் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், சென்னை, தாம்பரம் காவல்துறை ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் பங்கேற்றனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு கூடுதல் விலை கொடுத்து 45,800 மின் மாற்றிகள் வாங்கப்பட்டதில் வாரியத்திற்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. 2022, 2023 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற இந்த ஊழலின் விசாரணையை திமுக அரசும் காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவும் திட்டமிட்டு தடுத்து வந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும், திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஊழல் மற்றும் மக்கள் விரோத ஆட்சிக்காக சட்டமன்ற தேர்தலில் மக்களால் தண்டிக்கப்பட்டிருக்கும் திமுக சட்டத்தின்படியும் அதன் ஊழல்களுக்காக தண்டிக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். மே 1ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு மே 1ஆம் தேதி விடுமுறை விடப்படுவதால் அவசர சிகிச்சை பிரிவு மட்டும் இயங்கும் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் மே 1ஆம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். மேலும் சென்னையில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும். தமிழ்நாட்டின் மேற்கு, தெற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் கடந்த 4 மாதத்தில் மட்டும் 375 இருசக்கர வாகன விபத்தில் 100 பேர் ஹெல்மெட் அணியாததால் உயிரிழந்துள்ளனர் என்றும், ஹெல்மெட் அணிவதை தவிர்க்க வேண்டாம் என்றும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஹரிகிரண் பிரசாத் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை 5 முதல் 10% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக ஹோட்டல்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தட்டுப்பாடு இன்றி கேஸ் கிடைக்க தொடங்கினால் உணவு விலையை குறைக்க தயார் என்றும் ஹோட்டல் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் மூதாட்டியை கொலை செய்து நகையை கொள்ளையடித்த பாண்டீஸ்வரன் என்பவர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் விரைவு ரயிலில் வந்த பாண்டீஸ்வரனை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மே 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை காவலர்கள் முதல் உயர் அதிகாரிகள் வரை யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என தமிழ்நாடு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மருத்துவ விடுப்பு, மகப்பேறு விடுப்பு, குழந்தை பராமரிப்பு விடுப்பு, கல்வி விடுப்பு என முறையான காரணங்களுக்காக விடுப்பில் இருப்பவர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் தனியார் விடுதியிலிருந்து சென்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டுள்ளார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அவர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். மதியம் 12 மணிக்கு மதுரை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து சென்னை திரும்பினார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக உள்ளது. மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு தொடங்கியது. 7 மாவட்டங்களில் நடைபெறும் தேர்தலில் 1448 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் தேர்தல் பாதுகாப்பிற்காக 2,30,000 துணை ராணுவ படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி கல்லட்டி வழியாக சுற்றுலா வாகனங்கள் ஊட்டி செல்ல சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அந்த உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகம், தெப்பக்காடு பகுதியில் போலீசார் மற்றும் வனத்துறையினர் மசினகுடி வழியாக ஊட்டி செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி கூடலூர் வழியாக ஊட்டிக்கு அனுப்பி வருகின்றனர். மேலும் மசினகுடி சிகூர் பாலம் அருகே வனத்துறை வாகன சோதனை மேற்கொண்டு ஊட்டி செல்லும் சுற்றுலா வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். அதே நேரம் மசினகுடி, மாவனல்லா பகுதிகளுக்கு சுற்றுலா வாகனங்களை தடையின்றி அனுமதித்து வருகின்றனர். உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே கல்லட்டி வழியாக ஊட்டி செல்ல அனுமதிக்கப்படுகிறது.
தமிழகத்தில் கல்வியாண்டு இடையே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் பணியாற்றிய 600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு திடீர் சம்பள பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் நிலையில் மாணவர்கள் நலன் கருதி கல்வியாண்டு இறுதி நாள் வரை, அதாவது மே 31ஆம் தேதி வரை அவர்கள் பணியாற்றும் வகையில் பணி நீட்டிப்பு உத்தரவு வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் 2024-25ஆம் கல்வியாண்டு இடையில் ஓய்வு பெறும் ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள் பள்ளி கடைசி வேலை நாளில் பணி விடுவிப்பு செய்ய வேண்டும் என கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதன்படி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மட்டும் கடைசி வேலை நாளில் பணி விடுவிப்பு செய்யப்பட்டனர். ஆனால் இந்த ஆண்டு தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்த உத்தரவு பொருந்தும் என அவர்களையும் கடைசி வேலை நாளான ஏப்ரல் 25ஆம் தேதி பணி விடுவிப்பு செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனால் மாநில அளவில் 600க்கும் மேற்பட்ட அரசு உயர் மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் கடைசி வேலை நாளில் திடீரென விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் பணியாற்றிய பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு இம்மாதம் தயாரிக்கப்பட்ட சம்பள பில்களில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் கையெழுத்திடவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் சம்பள பில்லை கருவூலங்களுக்கு அனுப்பி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் ஹோர்முஸ் பகுதியில் மேற்கொண்டுள்ள முற்றுகையை விலக்க வேண்டும். அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கூடாது. அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்று ஈரான் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஈரான் தன்னிடம் கெஞ்சி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.